என்ன சார், வேதாவை பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லலாம்ல? பெர்ஃபார்ம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? எப்படி சார்? இப்ப இந்த கட்டையை வச்சு என்ன பண்ண போறாங்க? ஐயோ, பொம்பளை ராஜிக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன சார், இங்க வேதா எப்படி? ஐயோ, நாங்க என்னமா பண்றாங்க? பின்றாங்க போங்க. சான்ஸ் இல்ல. பா வேதா, பிராங்கா சொல்றேன், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாதுகாப்பை பத்தி நினைக்கிறாங்க சொல்லு? உனக்கு தற்காப்பு கலைய கத்து கொடுக்கணும்னு நினைச்சதுல இருந்தே உன் ஹஸ்பண்டோட உயர்ந்த குணம் என்னன்னு இப்ப தெரியுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். என்ன சார், இதுக்கு மேலயும் கராத்தே கத்துக்கணுமா வேதா? வேணாங்க. ஐயோ, ரொம்ப ஜாஸ்திங்க. அப்பா, நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அந்த இது ஃபீஸ் 50,000 ரூபா. அது நான் ரீஃபண்டபிள் ஆச்சே, திருப்பி தரமாட்டாங்களே சார்? தரமாட்டீங்களா? இருந்தாலும் வேதாவுக்காக தருவாங்க. இருங்க, வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப ஓசுங்க. வெல்கம். ஆயிருட்டுங்க. ஜி, நான் ஜி பின்றீங்க போங்க, கலாயிறீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, உங்களுக்கு தான் கராத்தெல்லாம் தெரியுது, பயங்கரமான வித்தெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க, அச்சி கழுகுறீங்க. ஆனா அப்படி இருக்கும்போதே அந்த பரதேசி பையன் உங்க மேல கை வச்சான்ல, அச்சி கை வச்சிருக்கான்ல. அன்னைக்கு என்ன பாதுகாத்துக்கணுங்கிறத விட உங்களை நல்லபடியா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எனக்கு பெருசா பட்டுச்சு. நீங்களே போதையில மயங்கி கிடந்தீங்க, நான் அவனை அடிச்சு அவன் ஒருவேளை உங்களை காயப்படுத்திட்டான்னா? கராத்தே தெரியுங்கிறதுக்காக எல்லாரையும் அடிக்கணும் இல்லையே. அதுவும் இல்லாம உங்களை பத்திரமா நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. அதனாலதான் அன்னைக்கு நான் பொறுமையா இருந்தேன். அதாங்க நான் அவனை ஒன்றும் பண்ணல. ஆனா சூப்பருங்க நீங்க. நான் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சுங்க பாருங்க. அந்த அக்கறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த நினைப்புக்காக ஒரு ராயல் சல்யூட் பாஸ். பின்றீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன ரொம்ப பூலாதீங்க. ஐ ஃபீல் ரொம்ப ஷைங்க. நம்ம நாகராஜன் இப்படி மாறிட்டானா? நம்பவே முடியல.
வேதாஜி வேதாஜிங்கிறான். கேட்கவே நல்லா இருக்கு. வேதாஜி எப்படி இந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சு இன்னைக்கு? அவ்வளவு அவசரமா அவளை கூப்பிட்டு உடனே கிளம்புன்னு அவசரப்படுத்தலாம். எங்க போயிருப்பான் அவளை கூட்டிக்கிட்டு? ஏதாவது பக்கத்தூர் போயிருப்பானோ? மகாபலிபுரம், பாண்டிச்சேரின்னு போட் லெட் them என்ஜாய். எப்படியோ என்ஜாய் பண்ணலாம். சரி. ஜி டேய் இங்க பாருடா, மேல நிக்கிறப்பா. அப்பா இப்பதான் வெளியே போயிட்டு வரீங்களா? அது போயிட்டு வந்துட்டோம். ஆமா, நீங்க இங்க கடைக்கு போல? இன்னைக்கு லீவுடா. ஏன் கடை லீவு? எனக்கு லீவுடா. கேள்வி கேட்டுட்டே இருப்பான். மேல வாடா. வரேன். மாமா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எதுக்குமா உனக்கு வீண் சிரமம்? நீயே டயர்டா வந்திருக்கிற, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய் நீ வாட மேல. வாங்க நாகாஜி வாங்க. அப்படி வாங்க நாகாஜி. எங்க போன விவரம் எல்லாம் சொல்லுவா. வாங்க ஜி, அப்படி உட்காருங்க ஜி, உட்காரு. அப்படி வேதாஜி. அப்புறம் என்ன நடக்குது? ஒன்னும் நடக்கலையே. ஒண்ணு நடக்கலையா? இல்ல, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? டேய், என் நாகு கண்ணாவோட நடவடிக்கையில ஒரு சேஞ்ச் தெரியுது எனக்கு. அதுதான் உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டேன். சொல்லு. நீ போன வேகத்தை பார்த்தா 2 பேரும் எங்கேயாவது 2 நாளாவது ஜாலியா தங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். போன சுருக்குல வந்துட்டியே. போன இடம் ரொம்ப பக்கமா. சுத்த கல்லூரி மங்கலா இருக்கிறானே, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். எப்பா ஒன்னும் இல்ல, சும்மா போனோம், சும்மா வந்துட்டோம், அவ்வளவுதான். டிரைவிங் தியேட்டர்ல இந்த நேரத்துக்கு ஒன்றும் சினிமா கிடையாது. இப்ப எப்படி சினிமா பாத்தீங்க? நாங்க படம் பார்த்தோம்னு சொல்லவே இல்லையே. ஓ, அப்ப சாய்பாபா கோயிலுக்கு போயிருப்பீங்க. தரிசனம் நல்லா இருந்துச்சா? நான் காலைல போகும்போதே சொன்ன கோயிலெல்லாம் போலனே, நீங்க கவனிக்கலையா? ஆமா ஆமா, நீ அண்ணன் கிட்ட சொன்ன, நான் கவனிக்கல. ஹோட்டல்ல சாப்பிட்டு வரீங்க? இன்னும் சாப்பிடவே இல்லை, நீங்க தான் சாப்பிடணும். சினிமாக்கும் போலங்கிறான், ஹோட்டலுக்கும் போலங்கிறான். பின்ன எங்க தான் போயிருப்பான்? அப்பா என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஜோடியா ரொமான்டிக்கா ஈஸியா ரோடு பக்கம் டிரைவ் போயிட்டு ஏதாவது கஷ்ட வசூல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவாங்களே, அந்த மாதிரி போயிருப்பியோன்னு பார்த்தேன். நீங்க இப்ப எதுக்கு கதகளி டான்ஸ்லாம் ஆடுறீங்க? உங்களுக்கு இன்னும் நாங்க எங்க போனோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒரு பர்சனல் மேட்டர்டா. அதெல்லாம் நான் கேட்பேனா? நான் கேட்காம நீ சொல்லிருவியே. அதெல்லாம் ஒன்றும் பர்சனல்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். அப்படியா? அப்ப சொல்லு, எது வேண்டாம் சொல்லுடா, ஐ டோன்ட் மைண்ட். நாங்க எங்க போனோம்னா, சொல்லு. கராத்தே கிளாஸ். கராத்தியா? என்ன சொல்ற? ஆமாப்பா, காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா. இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா என்ன நியூஸ் வருது? என்ன வருது? இளம் பெண் கற்பழிப்பு, இளம் பெண்ணிடம் வாலிபர் ரகலை, இளம் பெண்ணிடம் ஈவ் டீசிங். அப்பா, நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்குலாம் பாதுகாப்பே இல்லப்பா. ஆமாடா. அதான் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாட்டுல நடக்குது, நம்ம வீட்டுல நடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு வேதவல்லிக்கு தற்காப்பு கலை கத்து கொடுக்கறதுக்காக தான் கராத்தே கிளாஸ் கூட்டின்னு போனேன். ராஜா. அப்பா. ராஜா சொல்லுங்கப்பா. ஐயோ,
நீ எங்கேயோ போயிட்டேன். நான் ஒன்னும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ சாதாரண ஆள் இல்லடா, ரொம்ப உயரத்துக்கு போயிட்ட. ஒரு எவரெஸ்ட் மேல ஏறி அந்த டென்ஷன் கட்டாண்டா அவன் கொடியை நாட்டி விட்ட நீ. வெரி குட், வெரி குட். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ டா. ஆனா நான் உடனே சாதாரணமா நினைச்சிட்டேன்டா. எங்கேயோ சினிமா போனேன், டிராமா போனேன், பீச் போனேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீ என்ன வேலை பண்ணிருக்கிற? பின்னிட்டடா. அப்போ நாளையில இருந்து வேதவல்லி சாரி வேதாஜி தினம் கராத்தே கிளாஸுக்கு போகணும். அதான் இல்ல. ஏன் அப்பா அந்த வெத்தலை பாக்கிட்ட பாக்கார இருக்காருல்ல, யாரு சொல்ற? அதான் உங்க டிகிரி ஜோஸ்தே பரம அங்கிள். டேய், என் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் சொல்லாதடா. சாரி. அவரு பயங்கரமான ஆளா இருக்காருப்பா. என்ன பண்றாரு? அவரோட லெவலே எங்கேயோ இருக்குது. எங்க இருக்குது? ஆளோட அப்பியரன்ஸுக்கும் ஆளு பண்ண வேலைக்கும் சம்பந்தமே இல்லப்பா. புரியலையடா. இல்ல காஞ்சிபுரத்துக்காரு வீட்டுல இருக்க பொண்ணுக்கு வீணை கிளாஸு, பாட்டு கிளாஸு, பரதநாட்டியம் இதுதான் சொல்லி கொடுத்துப்பாரு நினைச்சா, இந்த மனுஷன் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே கராத்தே சொல்லி கொடுத்துருக்காருப்பா. வேதவல்லிக்கு கராத்தே தெரியுமா? பிளாக் பெல்ட்டா? உங்க மருமக அந்த கராத்தே கிளாஸ்ல பண்ண ஸ்டண்ட்லாம் இருக்குது பாருங்க. ஸ்டண்டா? தேங்காய் தேங்காய் அது அப்படியே கையில ஓடிக்கிறப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு என்ன பாச்சு? அப்பா 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 பயமா இருக்குதுப்பா. சந்தோஷம் சிரிப்புடா, சந்தோஷம் சிரிப்பு. டேய், நான் ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. அந்த கவலையெல்லாம் இப்ப என் மருமக உடைச்ச தேங்காய் மாதிரி செதறி போச்சு. என்ன கவலை? அதுவா கண்ணா, நீ அப்பப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற, அப்போ நீ உன்னை மறந்து ஏதாவது அடிச்சு கிடிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இல்ல, அந்த பிளாக் பெல்ட் அது திரும்ப கைய ஓங்கி உண்மையில கைய வச்சுட்டா வச்சுட்டா. ஐயோ அம்மா, ஐயோ 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 பாத்துரா, எக்கு தப்பா பிஹேவ் பண்ணிடாத. பிளாக் பெல்ட். ஆமாம்பா, அடிச்சு வச்சான். ஐயோ என்ன மாமா? நீ கராத்தேல பிளாக் பெல்ட்னா பயமா இருந்துச்சு. என்னங்க? வெரி குட், வெரி குட். தேங்க் யூ மாமா. வேதாஜி, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன மாமா? அம்மா பாத்துமா, பாவம் பையன் பார்க்கத்தான் பயில்வான் மாதிரி இருக்கிறான். பாவத்துல கராத்தே சாப் கொடுத்துறாத, அப்புறம் நீ ஒடிச்ச தேங்காய் மாதிரி ஆயிருவான். கண்ணா பாத்துரா, சாக்கிரதையா பழகு. இது பசுத்தோல் போத்தின புலி. ஜமாய்ங்க. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. குசும்பு பாத்தீங்களா? கொஞ்ச மாதிரி அழிச்சிட்டு போறாரு. வர வர ஜெமினி நேஷனல் அல்சாட்டியம் தாங்க முடியல. தெரியல என்ன பத்தி. உங்களை விடுவா? ஹலோ, நாங்க நீங்களுமா? அவர் இங்கே வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கெலாம் தயாராக இல்லை. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், மிஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். எதுக்குமே ஒரு பணிஞ்சு வர மாதிரி தெரியல. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு முடிவை நீ தான் எடுக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆளை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வேணா. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. என்னம்மா? ரிங் போதா?
சுந்தர் எங்க? ஃபோன் அடிக்குது, ஆளை காணுமே. கல்பனா பேசலாமா வேண்டாமா? இவ்வளவு நேரமா? வேணும்னே எடுக்காம இருப்பாரு அவரு. கல்பனா, என் புருஷனுக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கிற? இல்ல ரூமுக்கு வந்த ஃபோன் ரிங் ஆயிட்டே இருந்தது. ஓ, நான் இல்லனா என் பெட்ரூம் வரைக்கும் வருவியா? கல்பனா, ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்டுச்சு. சுந்தர் பாத்ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் எடுத்தேன். ஆ, நான் குளிக்கிறேன், ஃபோன் வந்தா எடுன்னு என் புருஷன் சொன்னாரா? பொண்டாட்டி வீட்ல இல்லனா அடுத்தவன் பொண்டாட்டியை விட்டு ஃபோன் எடுக்க சொல்லுவாரா? என்ன நான் பேசிட்டு இருக்க, சத்தியத்தையே காணோம். யாரு? ஹலோ வேதவழி, ஹலோ வேதவழி, சொல்லு. என் புருஷனும் நீயும் ஏன் பெட்ரூம்ல என்ன பண்றீங்க? கல்பனா, என்ன பேச்சு பேசுற? அறிவில்ல? ஆமா, நான் அறிவில்லாதவதான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்க பெட்ரூம்ல எவ்வளவு ஒருத்தே ஃபோன் எடுப்பா? ஏன் எடுத்தேன்னு நான் கேட்டா எனக்கு அறிவில்ல, அதானே? கல்பனா, தப்பா பேசாத. நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் ஸ்டோர்ஸுக்கு வந்து எங்க அப்பாவை அவமானப்படுத்தினீங்களா? நான் சண்டை போட்டுட்டு வந்தது நியாயமான காரணத்துக்காக தான். என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறதுக்கு காரணமே நீங்க தான். என்ன பதிலே காணோம்? இந்த பார், நீ பேசி சாதிக்கிறவனா, நான் பேசாம சாதிக்கிறவன். நீ இப்படி சத்தம் போட்டு பேசுறதுனால மட்டும் நீ தப்பு பண்ணல, நீ நல்லவன்னு நான் நம்ப மாட்டேன். கடைசியா சொல்றேன், நான் அங்க வரமாட்டேன். நீ தாராளமா என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு எப்ப வேணும்னாலும் வரலாம். உனக்கான மரியாதை இங்க நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதிகாரம் பண்ணி அன்பை வாங்கணும்னு நினைச்சிடாத, அது தப்பு. நீ எப்படி போனியோ அப்படியே வா. நீங்க வர வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என்ன? சாரி வேதா, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. அவரு வர மாட்டாரு. நான் வர வைக்கணும், வர வைப்பேன். இது பார் கல்பனா, நீ கோச்சிட்டு இங்க வந்து உக்காந்ததுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. முழுக்க முழுக்க எல்லாமே அந்த வேதவல்லிக்கு தான் சாதகமா போச்சு. என்ன பாக்குற? நீ இங்க வந்துட்ட, இப்ப அந்த வேதவல்லிக்கு அங்க போட்டியே இல்ல. கேள்வி கேட்க கூட ஆள் இல்லாம தான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு அங்க அவ சந்தோஷமா இருக்கா. வேதவல்லி நீ இல்லாத பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அங்க ஒரு ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா இங்க வந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இப்ப அதான் நடக்குது. இது பார் கல்பனா, நீ இங்க இருந்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பழைய மாதிரி ஒரு லக்ஷ்மி அன்கோக்கோ இல்ல ஒரு கௌரி அன்கோக்கோ சேல்ஸ் கேர்லா வேலைக்கு போக வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு முன்னாடி அந்த வேதவல்லி வாந்தி எடுத்தா அப்புறம் அந்த வீட்டுல மூத்த மருமகங்கிற அந்தஸ்து உனக்கு போயிடும். முதல்ல யார் பேர பிள்ளை பெத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் புகுந்த வீட்டுல முதல் மரியாதை. அவ மட்டும் அங்க வாய் வயிறுமாயி அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, அவ அந்த புள்ளைய பெத்து எடுக்கிற வரைக்கும் நீ ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். மா, அவ வாயும் வயிறுமா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த நாகராஜ் அவளை கண்டுக்கவே மாட்டான். அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்கன்னு தானே சொன்ன. நாகராஜ கவுக்கணும்னு நினைச்சா வேதவல்லியால முடியாதா? அவ வேற பன் பட்டர் ஜாம் மாதிரி பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா கும்முன்னு இருக்கா. நாகராஜ் என்ன அவ்வளவு ரொம்ப நல்லவனா என்ன? அப்படி இப்படி நடந்து வேதவல்லி மசக்கையானான்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு ஆயா வேலை கன்ஃபார்ம். அதனால இப்பவே இறங்கி போய் உன் புருஷன் கிட்ட சமாதானம் ஆகிற வழிய பாரு. அது முடியாதுமா. அந்த ஆளே என்னை இங்க வந்து கூப்பிடணும்னு நான் சவால் விட்டுருக்கேன். அந்த சவால்ல ஜெயிக்காம விட மாட்டேன்.
நீ எப்ப சவால்ல ஜெயிக்கிறது? மாப்பிள்ள கூட எப்ப சமாதானம் ஆகி வாய் வயிறு ஆகிறது? அதுக்குள்ள அந்த வேதவள்ளி முந்திக்கிட்டு மசக்கி ஆயிட்டானா என்ன பண்ணுவ? மா சும்மா சும்மா அதையே சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. இல்லம்மா, நிஜமாவே அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா நீ இன்னும் டென்ஷன் ஆவல்ல. அதுக்காக தான் அம்மா திரும்ப திரும்ப சொல்றேன். இது பாரு, ஒண்ணு நீ சமாதானம் ஆகி மாப்பிள்ள கூட போற வழிய பாரு, இல்லனா நீ அங்க போற வரைக்கும் நாகராஜையும் வேதவல்லியும் பிரிச்சு வைக்கிற வழிய பாரு. என்னம்மா சொல்ற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால தானே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இங்க இருந்தபடியே ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க 2 பேரையும் ஒரே ஒரு வாரத்துக்கு பிரிச்சு வை. அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடு. அப்ப சரிதானே? இங்க இருந்தபடியே எப்படிமா நாகராஜையும் வேதவல்லியும் ஒரு வாரத்துக்கு பிரிச்சு வைக்க முடியும்? கையில மல்லிய வச்சுக்கிட்டு வாசனைய தேடுறியே. அப்படின்னா நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். கையில மல்லி, மல்லிகாவா? அம்மா, நான் வில்லினா நீ வில்லாத வில்லிதான். போ, பிரிக்கிறேன். மல்லிகாவை வச்சு நாகராஜையும் வேதவல்லியையும் ஒரு வாரத்துக்கு பிரிக்கிறேன். அப்புறம் நிரந்தரமா பிரிக்கிறேன்.